ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி என்னென்னா ரொம்ப 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 ரேர் ரெசிபி. நான் எப்போவாவது தான் இந்த நூடுல்ஸ் வந்து தம்பிங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். தம்பி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். இதுவுமே நான் ஏன் இப்போல்லாம் செஞ்சு தரேன்னா, ஒன் டைம் ஸ்கூலில் தம்பி என்ன பண்ணிட்டான்னா, அவனோட ஃப்ரெண்டு நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கான் போல். அதை வந்து எனக்கு குடுன்னு சொல்லி ரொம்ப அக்ரெசிவாக வந்து நடந்துக்கிட்டான் போல். ஸ்கூலில் வந்து மிஸ் கூப்பிட்டு வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஃபுட்டை வந்து கேட்குறான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமா குழந்தைய அப்படின்னு சொல்லி எப்போவாவது, ஆனால் அவனுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கேன், இது வந்து சாப்பிடக்கூடாது தம்பி, நீ கேட்குறேன்னு சொல்லி அம்மா எப்போவாவது உனக்கு செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னோடனே அவனும் புரிஞ்சுக்கிட்டு எப்போவாச்சும் தான் கேட்பான். இப்போ இன்றைக்கி கேட்டிருக்கானா, இன்றைக்கி இந்த நூடுல்ஸ் நான் செஞ்சு கொடுத்தேன்னா திரும்ப ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவன் திரும்ப எனக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுவும் நான் ஹோட்டல்லே நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம். ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்குறதுக்கு இது வந்து எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லி வீட்டிலே தான் நான் செஞ்சு கொடுப்பேன். இன்னொன்று என்னென்னா, இந்த நூடுல்ஸ் வேக என்னோடய டைம் என்னென்னா கண்டிப்பாக 25 மினிட்ஸ் ஆகும். இவனுங்க வந்து விளம்பரத்தில் சொல்கிறானுங்க 2 மினிட்ஸ்னு. பட் வந்து கண்டிப்பாக 25 நிமிஷம் ஆகும் இந்த நூடுல்ஸ் வந்து நான் வேக வைக்கிறதுக்கு. அப்புறம் நூடுல்ஸ் இன்றைக்கி செஞ்சுட்டு முட்டை வந்து சும்மா ஃப்ரை மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன். மார்னிங் வந்து இதுதான் அவனுங்களுக்கு வந்து டிஃபன். அதுக்கப்புறம் எனக்கும் நான் முட்டை மட்டும் இல்லாமல் நான் வெறும் நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.